கடலூரில் 37 இடங்களில் தென்பெண்ணை ஆற்றின் கரை உடைந்துள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கால சாலைகள் எவ்வளவு மோசமாக சேதமடைந்திருந்தன என்பது உள்ளிட்ட செய்திகளையும் அதனுடைய காட்சிகளையும் நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிறோம். 37 இடங்கள்ல கரை உடைந்திருக்கிறது அப்படின்னா இது எவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயம். அதனை சீர் செய்யும் நடவடிக்கைகள் ஏதேனும் தொடங்கப்பட்டிருக்கா? இதனை மொத்தமாக சீர் செய்து முடிக்க எவ்வளவு கால அவகாசம் பிடிக்கும்? இந்த தென்பெண்ணை ஆறு கரைகள் கடந்த 30ஆம் தேதி வழிந்தோடி ஊருக்குள் புகுந்தது. இந்த வழிந்தோடிய சமயத்தில் ஊர் மக்கள் தலைதெறிக்க உயிரை கையில் பிடித்து ஓடினார்கள். அந்த அளவுக்கு தென்பெண்ணை ஆற்றின் தண்ணீர் ஊருக்குள்ளும் நகர்ப்புற பகுதியிலும் புகுந்த காரணத்தினால் ஒட்டுமொத்தமாக கடலூர் தென்பெண்ணை ஆற்றின் கரையோர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். அந்த நீர் வடிந்த பிறகு பல்வேறு விதமான பிரச்சனைகள் தற்போது வெளிவர தொடங்கியுள்ளது. குறிப்பாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த காட்சி தென்பெண்ணை ஆற்றின் கரையோரத்தில் உள்ள பகுதியில் பாதிப்பு காட்சி தான். குறிப்பாக அழகிய நத்தம் பாலம் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சி தற்போது வெளிவந்துள்ளது. அதே சமயத்தில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள அந்த தடுப்பணையும் தரைப்பாலமாக பயன்படுத்தக்கூடிய இந்த இடம் ஒரு புறம் துண்டாகியுள்ளது. இந்த காட்சி தான் நாம் கழுகு பார்வை மூலமாக பதிவு செய்து தற்போது காண்பித்து வருகிறோம்.